வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல 7th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லிஸ்ட் எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் த கிவன் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு 2 ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இடையில ஒரு 5 ரேஷனல் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். -2 and 0ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ மேபி இப்போ நம்பர் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 இருக்குது, இங்கே -1 -2 இருக்குது. இப்போ -2க்கும் 0க்கு இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பர் என்ன இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சரியா? எப்படி பார்க்க ஒன்றே ஒன்று இருக்குது. இன்னும் இதுக்குள்ளே நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ ஒன்றே ஒன்று வருது அப்படின்னா, பேசிக்காக பார்க்கும்போது ஒன்று தான் வருது அப்படின்னா, 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? டினாமினேட்டரில் 10ஆக மாற்றலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஒன்று டினாமினேட்டர் 10ஆக மாற்றலாம், இல்லை 100ஆக கன்வெர்ட் பண்ணி நம்ம 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் 10ஆக மாற்றணும் அப்படின்னா, மல்டிப்ளை அண்டு டிவைட் பண்ணுறோம். 10 வந்து -2 × 10 / 10 அண்டு 0லையும் என்ன பண்ணுறோம்? 10 வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். சரியா? ஏன்னா இங்கே ஒரே ஒரு ரேஷன் நம்பர் தான் இடையில வந்துச்சு. நம்ம நிறைய ரேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறக்காண்டி டினாமினேட்டரில் வந்து 10ஆக மாற்றுறதுக்காண்டி என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம் 10 ரெண்டுலையுமே. இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? -20 / 10. அப்புறம் இங்கே என்ன கிடைக்கும்? 0 × எனிதிங் 0 தான் கிடைக்கும். அப்போ 0 / 10. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் வருமா? நம்ம எழுதணும். இது ரெண்டுக்கு இடையில வச்சுக்கோங்க. அப்போ இதையும் வரக்கூடாது. இதை தவிர்த்து மற்றதான் எழுதணும். அப்படியே லெஸ் ஆகிட்டு தானே வரும். இங்கே பாருங்கள், -2 -1 அப்படியே லெஸ் ஆகிட்டே தான் வரும் வருது. அப்போ -20க்கு அடுத்து வரும். அதுக்குள்ளே வரும்னா என்னென்ன வரணும்? -19 / 10, -18 / 10, -17 / 10, -16 / 10, -15 / 10, -14 / 10, -13 / 10, -12 / 10. இன்னும் நிறையா போய்கிட்டே இருக்கும். அப்படியே எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். அதிலிருந்து -1 வரைக்கும் வரும். 1 / 10 வரைக்குமே வரும். சரிங்களா? அப்போ நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் வரும். இதில் எந்த 5 எழுதினாலுமே கரெக்டு தான். ஏதாவது ஒரு 5 எழுதினாலும் இதுலாம் கிடையாது. இதில் எது வேணாலும் 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் டிவிஷன் பாருங்கள். -1/2 அண்ட் 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? இதுவும் ரெண்டுக்கும் இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். இல்லைனா என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர் வந்து 10ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 5 விட 10 விட என்னது டினாமினேட்டர் இது ரெண்டுமே சின்னதாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 10ஆக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை எல்சிஎம் எடுக்கலாம். ரெண்டுமே பண்ணலாம். 2, 5 எல்சிஎம் எடுத்தால் இதுதான் வரும். இப்போ 5 2s என்ன? 10. இப்போ எல்சிஎம் என்ன கிடைக்குது? 10 தானே கிடைக்குது. இப்போ -1/2 × by 10 போட்டுக்கலாம். 5 2s 10. அதே நியூமரேட்டர்லேயும் போடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? -5 1s 5. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 3/5 × by 10ன்னு வரும். 5 2s 10. 3 2s என்ன? 6. இப்போ நம்ம எதுக்கு இடையில கண்டுபிடிக்கணும்? இப்போ -5/10 அண்ட் 6/10க்கு இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் எழுதினாலே போதுமானது. அப்போ என்ன எழுதலாம்? இதுக்கு அடுத்தது அப்படியே லெஸ் ஆகிட்டே தான் வரும். 0க்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ -4/10, -3/10, -2/10, -1/10, 0/10, 1/10, 2/10, 3/10, 4/10, 5/10 வரைக்கும் வரும். இதுக்கு இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் இது எல்லாமே வரும். இதில் ஏதாவது 5 எழுதுனா போதுமானது. என்ன அப்படின்னா, டினாமினேட்டர் சேமாக இல்லை அப்படின்னா ஒன்று 10க்கு கன்வெர்ட் பண்ணலாமா, 100 கன்வெர்ட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். இல்லாட்டினா ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து நம்ம போட்டு ரேஷனல் நம்பர்ஸ் அதுக்கு ரெண்டும் எல்சிஎம் எடுத்துட்டோம்னாலே அது ரெண்டு கண்டுபிடிச்சிருப்போமா. டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1/4 அண்ட் 7/20ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று எல்சிஎம் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர் 10ஆ இல்லை 100ஆக மாற்றுவோம். மேக்ஸிமம் டினாமினேட்டர் 10 100ஆக கன்வெர்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 20 இருக்குது. 10 விட அதிகமாக இருக்குது. 10 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? 100ஆக கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ 100ஆக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? 1/4 × by 100. 100 அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ 100 வந்து 4th டேபிளில் 100 எப்போ வரும்னு பார்க்கணும். சரிங்களா? அது டேரெக்டாக நமக்கு டேபிள் தெரிலனா என்ன பண்ணலாம்? 100 / இந்த 4 இருக்கா, இதுலேருந்து இதை டிவைட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? 2 2s 4, 2 4s 8, பேலன்ஸ் 2 2s 4 வரும். 2 5s 10. இந்த 0 அப்படியே வந்துடும். சரிங்களா? சாரி, திரும்ப போகிறேன் பாருங்கள். 100 / 4. 4 1s 4 வச்சுக்கோங்க. 4 2s 8, பேலன்ஸ் 2 வருமா? அப்போ 4 5s என்ன வரும்? 20 வரும். அப்போ 25 4s நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு? 100. அதே மாதிரி 1 × 25 என்ன வரும்? 25. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7/20 கண்டுபிடிக்கலாமா? 7/20 × by 100.
25s are 100 வருமா, 5 2s are 10, அதோட 0 சேர்த்துட்டோம்னா 100, 5 7 5s are 35. அப்போ எது எதுக்கு இடையில வரும், 25/100 அண்ட் 35/100க்கு இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதலாம். அப்போ எந்தெந்த ரேஷனல் நம்பர் வரும், 26/100, 27/100, 28/100, 29/100, 30/100, 31/100, 32/100, 33/100, 34/100. இது எல்லாம் இது ரெண்டுக்கும் இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா, அப்போ இதுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். டினாமினேட்டர் 10 விட அதிகமாக இருந்தனால 100க்கு டினாமினேட்டர் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது ரெண்டுக்கும் இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் வந்து நம்ம எழுதிட்டோம். இப்போ 4th டிவிஷன் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, -6/4 அண்ட் -23/10ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இதிலே கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டினாமினேட்டர் கன்வெர்ட் பண்ணால் போதும். இப்போ -6/4 இருக்குது, 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா, 2 2s are 4, 2 3s are 6, அப்போ -3/2ன்னு வந்துடும். அப்போ -3/2 அண்ட் -23/10 இது ரெண்டுக்கு வந்து டினாமினேட்டர் வந்து இப்போ சேமாக மாற்றணும் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம், 2 10 இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரெண்டு டினாமினேட்டர் 10 கன்வெர்ட் பண்ணலாமா. இப்போ -3/2 × by = by 10, 2 5s are 10, அதே 5 இங்கே போடுமா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 5 3s are 15, இங்கே -23/10, ஆல்ரெடி 10 இருக்கிறதுனால இது அதே தான் கிடைக்கும், -23/10 தான் கிடைக்கும். அப்போ நம்ம எது ரெண்டுக்கு இடையில தான் ரேஷனல் நம்பர்ஸ் பார்க்கணும், -15/10 அண்ட் -23/10. இது ரெண்டுக்கு இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் தான் இப்போ பார்க்கணும். இப்போ என்னென்ன ரேஷனல் நம்பர் வரும், -15/10 மட்டும் எழுதுவோமா, -14/10, -13/10, -12/10, -11/10, -12/10, அதே மாதிரி போய் லாஸ்ட்டாக -22/10. இது வரைக்கும் வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே இதில் வரும். இதில் ஏதாவது 5 எடுத்து எழுதினாலே போதும். இந்த கொஷினில் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் வேலை இல்லை. ஏதாவது 2 ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு இடையில வரக்கூடிய 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, இது பேசிக்காக ஒன்றே ஒன்று தான் அது ரெண்டுக்கு இடையில வருது அப்படின்னா, டினாமினேட்டர் வந்து ஒன்று 10 கன்வெர்ட் பண்ணலாம். 10 விட சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா 10 கன்வெர்ட் பண்ணலாம். 10 விட பெரிய நம்பராக இருந்தால் 100க்கு டினாமினேட்டர் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணுறதுனா ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும் 10ஆல். அப்போ அதுக்கு இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், 1 2க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டினாமினேட்டர் வந்து 10க்கு வந்து கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதை இதில் வந்து 20 இருக்குது, 10 விட பெருசாக இருக்குது, அதனால டினாமினேட்டரை 100 கன்வெர்ட் பண்ணணும். 100 கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுக்கு இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். இங்கே வந்து கொடுத்துருக்க கொஸ்டினில் ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கு டினாமினேட்டர் ஒரே மாதிரி மாற்றிட்டு அது ரெண்டுக்கு இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் எழுதினாலே போதுமானது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான்ப்பா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.